ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பேர் மயூரி. இரவு 7 மணிக்கு டிபன் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அப்போது சோஃபாவில் உட்கார்ந்தேன். அப்போது திடீரென்று அடிவயிறு வலிக்கத் தொடங்கியது. மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அவன் வழக்கம் போல் வாங்கும் பெயின் கில்லர் மாத்திரையை வாங்கிக் கொண்டு ஒரு தலைவலி தைலமும் வாங்கினேன். எவ்வளவு ரூபாய் ஆச்சுங்க என்று கேட்கிறப்ப 35 ரூபாய் மேடம் என்று சொன்னார். பின்பு 50 ரூபாய் நோட்டை நீட்டினாள் மயூரி. மேடம் செல்லர் இல்லை, மொபைல் டிரான்ஸ்பர் இல்லைன்னா போன்பே இருந்தா மணி டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்று சொன்னார் கடைக்காரர். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, நீங்க எப்படி எனக்கு சில்லறை தேடி கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்றார் கடைக்காரர். வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் மயூரி. பின்பு அன்றிரவு 9 மணி இருக்கும். அப்போது தலையில் குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்து தன் தலையை துவட்டி கொண்டிருந்தாள் மயூரி. ஹாலில் சீரியல் பார்த்து கொண்டிருந்த மாமியார் ராஜம்மாள் மயூரியையும் கடிகாரத்தின் மணியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு திரும்பவும் சீரியலில் மூழ்கி போனாள். இது என்ன அநியாயமாயிருக்கிறது? ஒவ்வொரு மாதமும் தலைக்கு ஊற்றும்போது பேயாக மாறி தன் மாமியார் இன்று எதுவுமே பேசவில்லையே. மயூரி ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தார். தொலைக்காட்சியில் விளம்பர இடைவேளை நேரம். இதற்காகத்தான் காட்டுக்கொண்டிருந்தார் போல. மயூரியின் மாமியார் ஏண்டி இது ராத்திரி 9 மணிக்கு தலை குளிச்சிட்டு வந்திருக்கிறாத்தா அது வந்து என்று எழுத்தார் மயூரி. பின்பு இந்த மாசமும் நிக்கலையா? பாலா போச்சு. உன்னை ஏன் தாங்க என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ, என் வம்சம் விருத்தியே ஆகாது போலையே என்று வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தார். வேலை வேலைக்கு சாப்பிட்டுகிற உனக்கு குழந்தை பெத்துக்க கூட தகுதியில்லை என்று அவர்கள் திட்டி தீர்த்தனர். மீண்டும் சீரியலில் மூழ்கி போனாள் மயூரி. இது ஒன்றும் புதிதல்ல. திருமணமாகி இந்த 2 வருடத்தில் முதல் 3 மாதங்கள் ராஜம்மாள் மிகவும் நல்லாத்தான் பார்த்து கொண்டாள். 3 மாதத்திற்குப் பிறகு அவள் கருத்தரிக்கவில்லை என்றதும் ஒவ்வொரு மாதமும் ராஜம்மாள் இப்படிதான் மயூரியை அர்ச்சனை செய்கிறார். அடுத்த நாள் ராஜம்மாள் கிராமத்தில் இருக்கும் மயூரியின் அம்மாவையும் அப்பாவையும் போன் போட்டு வீட்டிற்கு வரவைத்தாள். பின்பு அவர்கள் வந்த பிறகு, மயூரி தெரியாதா? நான் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்ததில் அவருக்கு இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்கிறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். மயூரியின் பெற்றோர்களின் முகம் வாடியிருந்தது. என்னப்பா, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்று பதற்றடன் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லம்மா, உங்க மாமியார்தான் திடீர்னு போன் கால் போட்டு எங்கள வரச் சொன்னார்கள். வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்டார் மயூரியின் அப்பா. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். அதற்குள் கோயிலுக்கு சென்று வந்த ராஜம்மாள் வீட்டிற்கு வந்தார். எப்போது வந்தீங்க என்று கேட்டுவிட்டு, நான் வர சொன்னதற்கான காரணத்தை உங்கள் பொண்ணு சொன்னாளா என்று ராஜம்மாள் கேட்டாள். அவளுக்கே தெரியவில்லை என்று சொன்னாள் மயூரின் பெற்றோர்கள். மயூரின் புரியாமையால் ராஜம்மாள் தன் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு எனக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இவ வயித்துல ஒரு கரு கூட தங்கவில்ல. ஆனால் இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு 1 வருஷம்தான். அதற்குள்ள என் குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கலன்னா இவள விவாகரத்து பண்ணி விடுவேன் என்று என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் என்று கண்டிப்பான குரலில் சொன்னாரு. என்ன சம்பந்தி, இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்க பொண்ணுகிட்ட எந்த குறையும் இல்லை, அத டாக்டர் சொல்லட்டுங்க என்றாள் ராஜம்மாள். மயூரின் அம்மாவும் அப்பாவும் அவருடைய நண்பன் வீட்டில் போய் தங்கிவிட்டு டாக்டரிடம் போக நாளை வருகிறோம் என்று கிளம்பினார்கள். அப்பா சாப்பிடாமல் கூட கிளம்பினார்கள். இருங்க, சமையல் ஆயிருச்சு, இத்தனை நாள் கழிச்சு வரீங்க, அம்மா இப்ப சாப்பிட்டு தான் போகணும். இந்த ராத்திரியில எங்கு போய் தங்குவீங்க என்று சொன்னாள் மயூரி. முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கடுகன இருக்கும் ராஜம்மாள் பார்த்தார்.
மயூரியின் பெற்றோர்கள் ராஜமால் அவர்களை ஒரே பார்வை கூட பார்த்து விடுங்க, இப்படி இங்கேயே இருங்க என்று கூறவில்லை. வேண்டாம் மயூரி, நாங்கள் என் நண்பன் வேந்தன் வீட்டில் போய் தங்குகின்றோம் என்று சொன்னார். பின்பு வேந்தன் இந்த ஊரில்தான் இருக்கிறான். அவனிடம் விசாரித்து ஒரு நல்ல டாக்டரிடம் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிவிட்டு உன்னை நாளை அழைத்துச் செல்கிறோம் என்றார். பின்பு கண்ணீர் மறைத்துக் கொண்டு அன்று நண்பன் வேந்தன் வீட்டில் போய் தங்கினார்கள். மயூரின் அப்பாவும் அம்மாவும் சுமதி தன் கணவனுக்காக காத்திருந்தார். மாமியார் தன் பெற்றோரை மனவருத்தம் அடையச் செய்ததைப் பற்றி அவரிடம் மிகுந்த வேதனையுடன் கூறினார். இருந்தாலும் ராஜம்மாள் எதிர்த்து அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். மயூரி, நீ ஒன்னும் கவலைப்படாதே. அம்மா சொன்ன மாதிரி நாம ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கும் என்றாரு. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு எழுந்து வெளியே வாசலில் தண்ணீர் திளைத்து கோலம் போட்ட பிறகு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். பின்பு அந்த 5 ஜீவராசிக்கு இருக்கும் சந்தோஷம் கூட நம்மளுக்கு இல்லாமல் போயிருச்சு. ஒரே கூட்டாக ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் குருவிகளின் வாழ்க்கை கூட எனக்கு சந்தோஷமாக கிடைக்கவில்லை என்று கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய செல்போன் ஒலித்தது. அப்பதான் அப்பாதான் கூப்பிடுவார். மயூரி, அப்பா பேசுறேன் கண்ணு, அப்பா ராத்திரி சாப்பிட்டீங்களா, எங்கு தங்குனீர்கள் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் வேந்தன் வீட்லதான். அவன் ஒண்டிக்கட்டை, அவனுடைய மகன் அமுதன்தான் இருக்கிறான். அமெரிக்கா அவள் இருக்கிறான். வேந்தன் மனைவி இறந்து பல வருஷங்கள் ஆகுது. சமையலுக்கு ஒரு ஆளு கூட கிடையாது. எங்களுக்கு இங்க எந்த தொந்தரவும் இல்லை என்றார். சரிம்மா, நான் இப்ப போன் பண்ணி ஒரு விஷயம் வேந்தனுக்கு தெரிஞ்ச டாக்டரிடம் போய் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறோம். நீயும் மாப்பிள்ளையும் 11 மணிக்கு சொல்ற ஆஸ்பத்திரிக்கு விலாசத்துக்கு வந்துடுங்க என்றார். சரிப்பா என்று போனை வைத்துவிட்டு அவசரமாக காலை மதிய உணவுகளை சமைத்துவிட்டு காப்பி போட்டு ராஜம்மாளுக்கு கொடுத்துவிட்டு தன் கணவனுக்கும் எடுத்துச் சென்றாள். ராஜம்மாவிடம் காஃபியை எடுத்தால், என்ன உங்க அப்பா அம்மா என்னமோ டூருக்கு சுற்றி பார்க்க வந்த மாதிரி அக்கடான அவங்க வீட்டிலே தங்கிட்ட போறாங்க, உன்னை பத்தி அவங்கள கொஞ்சமாவது அக்கறையா இருக்க சொல்லு என்றார். அத்தை அப்பா இப்பதான் போன் பண்ணியிருக்கார், டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறாராம். என்னையும் அவரையும் 11 மணிக்கு வரச் சொன்னார் என்றார். அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினா அவன் எப்படி வர முடியும்? வேலைக்கு போக மாட்டானா? உன்ன மாதிரி உங்க அப்பாவுக்கு புத்தி இல்ல போல. சீக்கிரம் போய் அவன்கிட்ட சொல்லு என்று சொல்லிவிட்டு சாப்பிட வர சொன்னாள். பின்பு மயூரி தன் கணவருக்கு காஃபியை கொடுத்துவிட்டு அவனிடம் விஷயத்தை சொன்னாள். ஏய், இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு. இங்க நான் நகரக்கூட முடியாது. என்னால அப்பாயின்ட்மெண்ட் வாங்கறதுக்கு முன்னாடியே கேட்க மாட்டீங்களா? உனக்கும் அறிவில்லை, உன் அப்பனுக்கும் அறிவில்லை என்று சொல்லி அவசரப்படுத்தினாங்க. அதுதான் அப்பா அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிவிட்டார் என்றார் மயூரி. பின்பு நான் சொன்னதுதான், இன்று சாயந்திரம் 5 மணிக்கு வாங்க செல்லலாம் என்றார். அப்பா நண்பனிடம் திரும்பவும் அப்பாயின்ட்மெண்ட மாற்றி கேட்க சங்கட்டமா இருந்தது மயூருக்கு. இருந்தாலும் அப்பாவுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினான். நீ சாயங்காலம்தான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு சொன்னாரு. டாக்டர் சாயங்காலம் இருக்க மாட்டாங்களாமா, அடுத்த ஒரு வாரம் அவங்க வெளியூருக்கு போறாங்களாம். அதனாலதான் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த புரிய வைத்து கூட்டிட்டு வந்துடுமா என்றார். மயூரிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சரிப்பா என்று போனை வைத்தார். அடுப்பில் வைத்திருந்த இட்லி பாத்திரத்தில் கூட தண்ணீர் முழுவதும் வற்றி கருவல் வாடை கூட வர ஆரம்பித்தது. ஏய் மயூரி, அடுப்பில் என்ன பாத்திரம் வைத்திருக்கிறாய்? அங்கே போய் பாரு, கருவற வாடை வருகிறது என்று ராஜம்மாள் குரல் கேட்டு ஓடிப்போய் அடுப்பையும் ஆப் செய்தாள். அப்படி எந்த கோட்டைய பிடிக்கிறதுக்கு இந்த யோசனை என்று மாமியார் கேட்கவும் திரும்பவும் கணவனுக்கிடம் ஓடினா. இல்லைங்க டாக்டர், 5 மணிக்கு இருக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு போகலனா ஒரு வாரம் இருக்க மாட்டாங்களாம். அதனால 11 மணிக்கு தான் போகணும் என்றார். அப்படின்னா நீ மட்டும் போயிட்டு வந்துடு. டாக்டர் செக் பண்ண போறார் உன்னத்தான். நான் எதுக்கு அங்கு சும்மா என்றார். இல்லைங்க டாக்டர், கனவு மனருவி 2 பேரையும் தான் வரச் சொன்னார்கள் என்றாள். சிறிது நேரம் தலையை சொரிந்து கொண்டே யோசித்தான். சரி, நீ முதல்ல போ, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வரேன் என்று சொன்னாரு. அப்பாடா,
எப்படியாவது ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு போகும் பிரச்சனை தீந்து விட்டது. அடுத்து இனி அங்கு டாக்டர் என்ன சொல்லப் போகின்றாரோ என்று ஒரே குழந்தை. குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்று ஒரே யோசனையிலே இருந்து கொண்டிருந்தாள். காலை உணவு, மதியம் உணவு, எல்லா வேலைகளையும் முடித்து வைத்துவிட்டு, ஏனோ அவளுக்கு மட்டும் ஒரு இட்லி கூட இறங்கவில்லை. பாதி இட்லி சாப்பிட்ட பிறகு கையை கழுவிவிட்டு நிறைய தண்ணீரை குடைத்தாள். காலையில் ஆஸ்பத்திரியில் மயூரியின் அப்பாவும் அம்மாவும் காத்திருந்தார்கள். மயூரி அங்கு போகும்போது மணி 12 தனது விமல் ஏன் இன்னும் வரவில்லை? மாப்பிள்ளை எப்ப வருவாரு என்று கேட்க அப்பாவிடம், அப்பா அவரு 12 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா. நான் இப்ப போன் பண்ணா அவரு டென்ஷன் ஆயிருவாரு என்று சொன்னால், மயூரி அவர் சொல்லி முடித்து வாயை மூடும் நேரத்தில் விமல் அங்கு வந்து சேர்ந்தார். டாக்டர் இருவருக்கும் சில டெஸ்ட்களையும் ஸ்கேன்களையும் எழுதி கொடுத்தார். அதை முடித்துக்கொண்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வருவதற்கு சில மணி நேரங்கள் ஆனது. விமல் ஆபீஸ்க்கு கிளம்பிவிட்டான். ரிப்போர்ட்டை வாங்குவதற்கு காலதாமதம் குவதால் டாக்டர் சென்று விட்டார். விசாரித்தபோது டாக்டர் ஓகேடி இருக்கு, அவர்தான். இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று ரிப்போர்ட்டை அப்போது காட்டலாம் என்று கூறினார்கள். அப்பாவும் அம்பாவும் நண்பர்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள மறுத்தார்கள். ஆட்டாவில் வீடு வந்து சேர்ந்தார்கள். விமலும் மயூரியும் திரும்பவும் ரிப்போர்ட்டை காட்ட ஆசரபத்ரி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார்கள். ஏதோ இதோ பாரு, மயூரி டாக்டர் மட்டும் குறவங்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார்னா, உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னார்னா, நீ விவாகரத்து பத்திரத்துல எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துடு, உன்னால என் மகன் ஏன் கஷ்டப்படணும் என்று சொன்னாள் ராஜம்மாள். ஆஸ்பத்திரியில் டாக்டரிடம் முகத்தை பார்த்தவாறு ஒருவித பயத்துடன் மயூரி உட்கார்ந்திருந்தாள். விமல் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நிதானமாகத்தான் இருந்தான். அவன் ரிப்போர்ட்டை பார்த்து, டாக்டர் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது என்றார். 2 வருடம் என்றாள். ஓகே, உங்க ரிப்போர்ட்டை பார்த்தேன். மயூரிக்கு உங்களுக்கும் எந்த குறையும் இல்லை. நீங்கள் கரித்தரிப்பதற்கு உண்டான 100% சாத்தியக்கூறு. மயூரிக்கு ஏதோ கனவு போல இருந்தது. டாக்டர் நிஜமாகவே என்று கேட்கும்பொழுது அழுதுவிட்டாள். ஆம், அழுகிறோம். விமலால் நம்ப முடியவில்லை. தலையில் எடி விழுந்தது போல் இருந்தது. அவனுக்கு நாற்காலியின் முன் சீட்டில் வந்து உட்கார்ந்தான். ஒரு கேள்விக்குறியுடன் டாக்டரை பார்த்தான். விமலுடைய விந்துக்களும் எண்ணிக்கை ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால அவர் வந்து குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிறாங்க. ரூம் நம்பர் 10வது நம்பருக்கு போங்க என்றார். அதற்கு போனில் விமல் பற்றிய தகவலை கூறிவிட்டிருந்தாங்க. உங்களுடைய ரிப்போர்ட் இந்த அவர்கிட்ட காட்டுங்க என்றார். பெண்கள் மகப்பெறும் மருத்துவர் தேவி. மயூரியும் விமலும் எதுவுமே பேசவில்லை. ஒரு கட்டத்தில் உங்களது ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சில மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார்கள். வாங்கிக் கொண்ட விமல் பிள்ளை சிறிது நேரம் மௌனத்திற்குப் பின் அவன் பேசினான். இந்த விஷயத்தைப் பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தன் கணவரின் நிலையை பார்க்கும்போது பாவகமாகத்தான் இருந்தது மயூருக்கு. அவரிடம் ஆறுதலாக பேசினாள். நான் யாரிடமும் சொல்லவில்லை. சரி, வீட்டில் கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? எங்க அம்மா, அப்பா, அத்தை இவர்களிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்றார். அவர்களிடம் ரிப்போர்ட்டும் நார்மல் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று டாக்டர் சொன்னதாக சொல்லிவிடலாம் என்றார். வீட்டில் ராஜமால் கையை பிசித்துக் கொண்டு கேட்டிற்கு அருகே காத்து கொண்டிருந்தார். டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்களோ என்றெல்லாம் நார்மல்தான், எதுவும் கவலைப்படுற மாதிரி இல்லை என்றாள். ராஜமால் நம்ப முடியவில்லை. மயூரியை பார்த்தாள். மயூரி எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். மயூரின் பெற்றோர்களிடமிருந்து இதை கூறினார்கள். அவர்களும் சந்தோஷமாக வந்து வேலையை முடித்து இன்று ஊருக்கு கிளம்பினார்கள். விமல் அம்மாவிற்கு தெரியாமல் மாத்திரைகளை தினமும் சாப்பிட்டு வருகிறார்கள். அடுத்த 1 வருடம், 1 வருடத்திற்குள் குழந்தை தரிக்கவில்லை என்றால், எனது பையனுக்கு நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தாக வேண்டும் என்றார். பின்பு விமலுக்கு
ஆனால் இன்னும் ஒரு நல்ல செய்தியும் வரவில்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. அன்று ராஜம்மாள் மயூரிக்கு துருவி துருவி விசாரிக்கவும் ஆரம்பித்தாள். ஒரு நாள் ராஜம்மாள் ஒன்றுகிட்ட அண்ணனும் அவனுடைய மகளும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அண்ணன் மகள் ராஜம்மாள், மருமகளே மருமகளே என்று விழுந்து விழுந்து உபசரித்தார்கள். அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்து மயூரியை சமைத்து போட சொன்னாள். மாலை விமல் வந்தவுடன் ராஜம்மாள் அண்ணன் மகள் சுகன்யா அத்தான் அத்தான் என்று சொல்லி கூப்பிட்டாள். எதர்ச்சியாக அவள் பேசிக்கொள்வதைக் கேட்டபோதுதான் மயூரிக்கு விஷயமே புரிந்தது. அவர்கள் வந்திருப்பது விமலின் 2வது திருமணத்தைப் பற்றி பேசி முடிக்கத்தான் என்பது. மயூரிக்கு கோபம் வந்தது. குறையிருக்கும் கணவருக்கு 2ஆம் கல்யாணம் எதற்கு? எந்த தவறும் செய்யாத எனக்கு வாழ்நாள் தண்டனையாக விவாகரத்தா என்று யோசித்தாள். இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. விமலுக்குத்தான் குறையிருக்கிறது என்று கண்டிப்பாக என் மாமியாருக்கு தெரியப்படுத்துவது என்று முடிவு செய்தாள். அதன் பிறகு முன்பால் கணவனிடம் இதைப் பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு இரவு தன் அறையில் விமலுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். விமல் வெகுநேரம் சுகன்யாவிடம் பேசிக்கொண்டு இரவு 9 மணிக்கு மேல்தான் அறைக்குள் வந்தார். பின்பு, நீங்கள் செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா என்றார். நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன தெரியல என்றாள். எதுவும் தெரியல, இல்ல தெரியாத மாதிரி நடுக்கிறீங்களா, உங்களுக்குதான் குறை இருக்கிறது என்கின்ற விஷயம் நான் நாளைக்கே உங்க அம்மா கிட்டையும் எங்க வீட்டிலையும் சொல்லப் போறேன் என்றான். விமல் அலறிவிட்டான். வேண்டாம், என் மரியாதையே போய்விடும். நானே அம்மாவிடம் சரியான நேரம் பார்த்து சொல்லிவிடுகிறேன் என்றான். அப்போது உங்களுக்கும் சுகந்திக்கும் திருமணம் நடந்து முடிந்த பிறகா என்றாள். இல்லை இல்லை, திருமணம் என்றால் என் திருமணம் எல்லாம் நடக்காது. எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிவிடுகிறேன் என்றான். சரி என்று அவன் சொன்ன பிறகு விமல் அம்மாவிடம் என்ன சொல்வான் என்று தெரியவில்லை. 2 நாட்களில் ராஜம்மாள் அம்மாவும் அம்மாவின் மகளும் ஊருக்கு போய்விட்டனர். ராஜம்மாள் மயூரிடம் கழுதை கண்டித்து பேசுவதும் கிடையாது. அவளை திட்டுவதும் கிடையாது. ராஜம்மாள் மிகவும் மாறிப் போயிருந்தாள். சந்தோஷமாக இருந்த மயூரிக்கு கடவுளுக்கு தன் கருணை வந்துவிட்டது என்று நினைத்து மகிழ்ந்தாள். ஒருவேளை தன் கணவர் அவனுடைய குறையைப் பற்றி அம்மாவிடம் சொல்லிவிட்டானோ, அதனால்தான் ராஜம்மா இப்படி மாறிவிட்டாளோ என்று நினைத்தாள். ஒருநாள் ஆபீஸில் இருந்து வந்த விமல் தனக்கு 6 மாதங்கள் குஜராத்தில் ட்ரெய்னிங் போட இருக்கிறார்கள். நான் அங்கு செல்ல வேண்டும் என்றார். பின்பு நம்ம மயூரியும் கணவன் தன்னை உடன் அழைத்துச் செல்வான் என்று நினைத்தார். ஆனால் அவன் தங்குவதற்கு ஆபீஸ் சார்பா ஒரு அறையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றும் தன்னுடன் இன்னொருவரும் இருக்கிறார் என்றார் மயூரி கிட்ட. வீடு பிடித்து நான் தங்க வேண்டும். அது வீண் செலவு. 3 மாதம்தானே, அங்கே இருந்து விட்டு வருகிறேன் என்றார். நீ அம்மாவுக்கும் துணையாக இரு என்று கூறிவிட்டு துணிமனைகளை துவைத்து பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்தாள். சாப்டர் டி. அவள் குஜராத்தில் சென்று 1 வாரத்திற்கு ஊரில் ஏதோ திருமண விஷயங்கள் இருப்பதாகவும், நான் ஊருக்கு செல்கின்றேன். நீ என்னுடன் வருகிறாயா, இல்லை உன் பிறந்த வீட்டில் சில நாட்கள் இருக்கிறாயா என்று கேட்டார். மயூரிக்கு தன் பிறந்த வீட்டிற்கு போய் தன் அப்பா அம்மாவுடன் தங்கிவிட்டு வரலாம் என்று ஒரு எண்ணம் ஆசையும் இருந்தது. அதைக் கேட்டவுடன், அதிசயம், இதை வேண்டாம், அங்கே வேணா போய்க்கொள் என்று சொன்னார். நான் அப்பாவும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஊருக்கு போய்விட்டு வரேன் என்றார். ராஜம்மாள் மயூரிக்கும் ஒரே நேரத்தில் கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு சென்றார்கள். வெவ்வேறு பஸ்ஸை பிடித்து அவரவர் ஊருக்கு போய் சென்றார்கள். மயூரிக்கும் தன் திருமணத்திற்கு முன்பே இருந்த நாட்களைப் போல் அப்பாவும் அம்மாவுடன் இருக்கும் நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஆகவே இதற்கிடையே மயூரியின் அம்மா கீழே வலிக்க விழுந்து பழுத்த படுக்கையாகிவிட்டாள். அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள மயூரிக்கு அந்த அத்தைக்கு போன் செய்து, நான் இங்கு வர முடியாது என்று கூறிவிட்டாள். அம்மா எழுந்து நடந்து நடமாட இன்னும் 1 மாதம் இருக்கு. அதற்கு சென்னைக்கு கிளம்பி வருகிறேன் என்று கூறினார். அதற்கென மெதுவாகவா என்று பிரச்சனை ஒன்றுமில்லை என்று ராஜம்மாள் கூறிவிட்டாள். முதலில்
தினமும் போனில் பேசியிருந்த விமல் இப்பொழுது எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை போன் செய்தான். அதன் பிறகு மயூரி போன் செய்தாலும் வேலை இருக்கிறது, பிறகு கூப்பிடுகின்றேன் என்று சரியாக பேசாமல் போனை வைத்து விடுவான். மயூரியும் ராஜம்மாளும் போன் செய்தால் அவளுக்கு சரியாக பேசவில்லை. சரி, பிறந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கிவிட்டாள். தன் கணவருக்கும் மாமியாருக்கும் கோபம் என்று நினைத்து சென்னைக்கு புகுந்த வீட்டிற்கு கிளம்பினாள். மயூரின் அம்மாவை கவனித்துக் கொள்ள அம்மாவின் தங்கையும் இருக்கிறாள். அப்பாவை உடன் அழைத்துக் கொண்டு தன் புகுந்த வீட்டிற்கு வந்து பார்ப்பதற்குள் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. சுகன்யா புதிதாக மினுமினு என்று மஞ்சள் கயிறுடன் கை நிறைய வலைகள் அணிந்து கொண்டு வீட்டின் நடுவில் அங்கேயும் இங்கேயும் உலாவிக் கொண்டிருந்தாள். என் மகளுக்கு என்ன அதிசயம் செய்து விட்டீர்கள்? நம்பி வந்தவனைப் போல் மோசம் செய்து விட்டீர்கள் என்று கேவலமாக கத்தி மயூரியின் தந்தை தலையில் கவிழ்த்து நின்றபடி விமல் மயூரியின் முகத்தால் விழிக்க முடியாமல் குனிந்து கூறி குனிகி நின்றான். ராஜமல் மற்றும் மயூரியின் இருக்கும் குறையை எடுத்துச் சொல்லி வாய்க்கு வந்தபடி மயூரியை பேசினாள். உண்மை தெரிந்த விமல் குறை என்னிடம்தான் இருக்கிறது என்று கூட ஒரு வார்த்தை பேசவில்லை. அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். பிறகு நான் அவர்களை அங்கேயே எரித்து பொசுக்கிவிடலாம் என்று போல் எண்ணம் எனக்கு வந்தது. கோபம்தான். அப்பாவின் கையை பிடித்து கூட்டிவிட்டு சென்றேன். கண்களில் கண்ணீரும் கரை புரண்டது. நிறைய தன்னிடம் வைத்துக்கொண்டு அதை சொன்னால் தன் கௌரவம் போய்விடுவோம் என்று நினைத்து கட்டியவனைப் பற்றி என்னாவது இன்னொரு பெண்ணை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து விடுவானா என்று நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்று நினைத்துவிட்டால் போதும். அன்றிரவு அவர்கள் இருவரும் அப்பாவின் நண்பர்கள் வேந்தன் வீட்டில் போய் தங்கினார்கள். நடந்ததையெல்லாம் கேட்ட வேந்தன், ஒருத்தனுக்கு எழுந்திருக்கு, நிக்கவே வக்கில்ல, அவனுக்கு 7 பொண்டாட்டிகள் கேடக்குதா என்று அவரிடம் கேலி செய்து சிரித்தார்கள். ஆளாக நேரிடும் என்று அம்மாவையும் அழைத்து வந்த வேந்தன் வீட்டிலேயே தங்கினார்கள். அம்மாவை எலும்பு மருத்துவரிடம் காட்டி சென்னையிலேயே அவருக்கு சிகிச்சையும் நடந்து கொண்டிருந்தது. விவாகரத்து பத்திரத்தில் ராஜம்மாள் அனுப்பியிருந்தாள். அதில் விமல் கையெழுத்து இருந்தது. அப்பா கையெழுத்து போட வேண்டாம் என்றார். ராஜவிமல் மனதிலிருந்து தூக்கியிருந்தவளாய் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாள் மயூரி. மயூரியின் பிகாம் படுத்திருக்கிறாள். ஒரு பைனான்ஸ் கம்பெனியில் அக்கவுண்ட்ஸாக அவர்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் வேந்தன். வெளியில் சென்று வந்தால் தன் மனது மாறும் கவலைகள் யாவும் மறக்கும் என்றார். வேந்தன் அவனுடைய மகனிடமிருந்து போன் வந்தது. நான் அமெரிக்காவில் ஒரு ஆங்கில பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினான். அவன் வேந்தன் இதில் துளியும் இஷ்டமில்லை. வேண்டாம், அந்த பெண் நம் கலாச்சாரத்திற்கு சரிபடாது வரமாட்டாள் என்று எவ்வளவோ சொல்லிப் பார்த்தும் அமுதன் கேட்கவில்லை. அடுத்த ஒரு வாதத்தில் அந்த பெண்ணை கிறிஸ்துவ முறைப்படி திருமணமும் செய்து கொண்டான். நொடிந்து போய்விட்டார் வேந்தன். மயூரியும் அவனது பெற்றோரும் மாறுதலாக சொல்லித் தோன்றினார். ஒரு சில மாதங்களில் அமுதன் தன் வெளிநாட்டு வேலையை சென்னைக்கு மாற்றிக் கொண்டு வந்தான். அவனுடன் அவன் மனைவியையும் வருவாள் என்று எதிர்பார்த்தார் வேந்தன். ஆனால் ஏமாற்றத்தோடு மிஞ்சியது வந்ததிலிருந்து அமுதன் சந்தோஷமாக இல்லை. எத்தனையோ பறி கொடுத்தது போல் காணப்பட்டான். பிறகு மன உளைச்சலில் இருந்தான். அவன் வேந்தன் எவ்வளவோ கேட்டு பார்த்து அங்கு என்ன நடந்தது என்று அவன் கூறவில்லை. ஒரு நாள் நிறைய குடித்துவிட்டு தள்ளாடி வீடு வந்து சேர்ந்த அமுதன் ஒவ்வொன்றாகவும் வழுது கொண்டிருந்தான். உயிருக்கு உயிராக காதலித்துக் கொண்டிருந்த எனது காதலி இப்பொழுது ஏமாற்றிவிட்டாள். தன்னை ஏமாற்றிவிட்டு அவனுடைய இன்னொரு வாழ்க்கையையும் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து அமுதனின் வீட்டிலிருந்து பேங்கிலிருந்த பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக கூறினார்கள். பின்பு மயூரியும் அப்பதான் வேந்தனுக்கு என்ன நடந்தது, என் மகனுடன் அவன் வரவில்லை என்பதும் புரிந்தது. அவனை தேற்றி சாப்பிட வைத்து தூங்க வைத்தார். காலையில் எழுந்தவுடன் அமுதனுக்கு தன்னைப் பற்றி விஷயமும் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது. இனி எப்படி அவரது முகத்தில் விழிப்பது
என்று தன் அறையிலேயே முடங்கி கிடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மயூரியும் அவனது தங்கை வேந்தனும் அவனை போய் பார்த்தார்கள். உன் கஷ்டம்தான் பெரியது என்று நினைத்து விடாதே. உன்னைவிட அதிக துன்பத்தை அனுபவித்தவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்று மயூரியின் அமுதனிடம் கூறினார்கள். தன் துன்பத்தை விட மயூரியின் துன்பம் பெரியதாகத்தான் தெரிந்தது. அவனுக்கு அவன் மேல் அனுதாபமும் ஏற்பட்டது. தன் மன உளைச்சலில் இருந்து சிறிது சிறிதாக வெளிவரத் தொடங்கினான் அமுதன். மயூரியின் நிறைய நேரம் பேசினான். அவனுடைய தன்னம்பிக்கை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மயூரியின் பெற்றோரும் தனி வீடு பார்த்து மயூரியை குடியேற்ற நினைத்தபோது அமுதனும் ராகவனும் அவர்களை விட இங்கேதான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார்கள். நாட்கள் ஓடியது. அமுதனுக்கும் மயூரிக்கும் மிகவும் பிடித்திருந்தது. பின்பு இருவரும் சேர்ந்து மறுபடியும் மயூரி எல்லோரிடமும் காட்டும் அன்பு, அக்கறை, அவனுடைய சமையல், காப்பி கைப்பி வைத்துக்கொண்டு பொழுதுபோக்குப் பேச்சு என்று இருவரும் அவரவர் கவலைகளை மறந்து இந்த புது உலகில் இருந்தார்கள். நாட்கள் செல்லச் செல்ல அமுதனின் அமுதாமம் காதலாக மாறியது. அமுதன் மயூரின் மனதை பறத்து கொண்டான். இவள் தன் வாழ்க்கை துணையாக கிடைத்தால் அவள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஆனால் இதை அப்பாவிடம் சொன்னால் விவாகரத்து பின் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். என்ன செய்வது? என்ன செய்வது? முதல் முறை அப்பாவின் பேச்சை கேட்காமல் போனதால்தான் என் வாழ்க்கை சரியாக அமையவில்லை. இன்னொரு முறை எதுவானாலும் அப்பாவின் முழு சன்மோதத்தோடுதான் நான் நடக்க வேண்டும் என்றான். அமுதன் வேந்தனிடம் மயூரியை விரும்பும் விஷயத்தை சொன்னான். தன் மனதிலும் மயூரி தன் மருமகளாக வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. உன்னை எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றார். ஒரு சுயோக இன்பத்தில் அமுதனும் மயூரியும் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இனிதே நடந்தேறியது. மயூரி தன் பெற்றோரையும் வேந்தனையும் பாகுபாடு இல்லாது கவனித்துக் கொண்டாள். அமுதனும் சந்தோஷமாக தனது வாழ்க்கையை நடத்தினான். அதன் பயணமாக கருவுற்றாள். மயூரின் தந்தையும் கண்களில் ஆனந்த கண்ணீர் தன் மகளை மலனி என்று சொன்னவர்கள் மத்தியில் இப்போது அவர்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள் என்று கூறி அழுது கொண்டிருந்தார். பின்பு மயூரியும் தனக்கு கடவுள் இப்போதான் தனக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆஸ்பத்திரியில் மயூரியின் முன்னால் கணவன் விமலும் அவனுடைய அம்மாவும் மருத்துவரை பார்க்க காத்திருந்தார்கள். ராஜமாவளுக்கு இப்பொழுது தனது மகளைப் பற்றி எல்லா விஷயமும் தெரிந்திருந்தது. புது மருமகள் சுகந்திக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் நடத்திக் கொண்டிருப்பதும். ஆனால் அது பயனில்லை. மயூரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அதே ஆஸ்பத்திரியில் மயூரிக்கு அமுதனும் அப்பாவும் மயூரின் பெற்றோரும் சேர்ந்து அட்மிட்டும் செய்தார்கள். மயூரின் நிறைமாத கர்ப்பிணியாக பார்த்த ராஜமாளுக்கு விமலும் கிட்ட வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வாய் திறந்து வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ராஜம்மாள். பின்பு நம்ம மயூரிக்கும் 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தது. கண்முன் வந்து சென்றது. இவனுக்கு இன்னொரு திருமணமாகி கர்ப்பிணியும் ஆகிவிட்டாளா என்று முணுமுணுத்தாள். சிறிது நேரத்தில் டாக்டரும் நர்சுகளும் அங்கு வந்து ஓடினார்கள். ராஜம்மாவிற்கு அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அங்கு வந்த ஒரு நர்ச்சியிடம் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து விட்டதா என்று கேட்டாள். ஆம், சுகப்பிரசவம் 2 குழந்தைகள் என்று சொன்னார்கள். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அமுதன். அம்மா, நான் ஒரே பிரசவத்துல 2 இரட்டை குழந்தைகள் அப்பா ஆகிவிட்டேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று சொல்லி ராஜமாட்டின் விஜயிடமும் நீட்டினான். குற்ற உணவில் கைகள் நடுங்க இருவரும் இனிப்பு எடுத்து கொண்டார்கள். உள்ளே மயூரி தன் குழந்தைகளை உச்சி முகர்ந்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த சந்தோஷத்தில் அமுதனும் இணைந்து ஒன்றாக வாழ்ந்து வருகின்றான். இப்பொழுது நம்ம மயூரியும் விமலும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒன்றாக நடத்தி வருகின்றார்கள். இந்த கதை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.